Hello friends, welcome back to our channel SandysSuperSamayal. நான் அங்கே சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் நைட் நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பேஜஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், பின்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு 3 minutesக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரொமோஷன் பார்த்துட்டீங்க, இல்லை ப்ரொமோஷன் வீடியோ பார்க்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த 3 minutesை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ரொசீட் பண்ணி போய்க்கலாம். பட் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் போடப்பட்டிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே நல்லதாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அது இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டமாக தான் இருக்கும். சரி, ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றப்ப அதில் நார்மலாகவே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம என்ன ஆயிலில் அதை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம என்னதான் விலை காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினாலும் அந்த காலத்துலலாம் பண்ண மாதிரி செக்கு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஆக்சுவலாக ஹெல்த்தி. உண்மையாக என்ன சொல்கிறதுனா பியூரிஃபை பண்ணாமல் லைக் செக்கு எண்ணெய்லாம் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கெமிக்கல்லாம் போட்டு ப்ராசஸ்லாம் பண்ணாத ஒரு எண்ணெய். ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதில் இருக்க நேச்சுரல் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு சேரும். ஸோ கெட்டதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோமே, டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது கொஞ்சம் நல்லதும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மாறுறது தப்பே கிடையாது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிராண்ட்லேருந்து என்ன சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்றத நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். வயக்காட்டு வாலிபன் அப்படின்றது தான் உங்களோட பிராண்ட் நேமு. ஸோ இவங்க பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல 2-3 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே பியூரான இது வந்து தேங்காய் எண்ணெய். இது வந்து நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவங்க என்கிட்ட ரிவ்யூக்குன்னு கேட்கும் போதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ற ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நல்லெண்ணெய், இவ்வளோ தான் பாக்கியே இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அம்மா அப்பா சாப்பிட்றது இல்லாமல் பாட்டி தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே சாப்பிட்டாங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு பாட்டிலாம் வந்து எங்கள் காலத்தில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. அண்ட் இதெல்லாமே வந்து இந்த கடலை எல்லாமே வந்துட்டு பாட்டி ஏதாவது எங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே பிடிச்சும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்க எல்லாரையும் கண்டிப்பாக நீங்கள் இதுதான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் பரவாயில்ல அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இல்லைங்க யார் சொன்னாலுமே நீங்கள் இதை நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் பேஜ் டீட்டெயில்ஸு, அப்புறம் எப்படி கால் பண்ணி ஆர்டர் பண்ணோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடணும், நல்லதாகவும் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ மார்னிங் ஆகுது 6:30. ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கேன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் மாற்றிட்டு கிளம்பியிருக்கேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு May 22 அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி, 27th ஆனிவர்சரி. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 27 ஐட்டம்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக செய்யணும் அப்படின்ட்டு, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அவங்களுக்காக பார்ப்போம். நான் அதுக்காக ஆக்சுவலி 27 ஐட்டம்ஸும் வீட்டில் செய்கிறது வந்துட்டு நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அதனால் அது ரொம்ப கஷ்டம் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம்.
ஸோ அதனால் நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கடையில் வாங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கடன்னு கிளம்பியிருக்கேன். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு சில ஐட்டம்ஸ் நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். கேக்லாம் ரெடி பண்ணிட்டேன், பட் ஃப்ராஸ்டிங்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது மேரினேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. 6:30 ஆகுது. நானும் அப்பாவும் போகிறோம். நான் அப்பாவுக்கு என்னதுன்னு தெரியாது. அப்பா எதுக்கு இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை வீடியோவுக்கு வேணும், இன்றைக்கி வந்துட்டு வீடியோ போடணும், அதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து மாடிக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன் மாடிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, கீழே இருந்தால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இன்னும் நான் என்னென்னலாம் சொல்லலை, சும்மா சொல்லியிருக்கேன் இல்லை இந்த வீடியோ போடணும் அப்படின்னு. பட் அவங்களுக்காக தான் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு ஷாப்பிங்க்கு. சரி, ஓகே. ஸ்வீட் நான் வந்து கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா செய்யலை, டைம் ஆயிரும் அப்படின்றதுனால. பட் வந்துட்டு ஸ்வீட் ஷாப் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த ரெடிமேட் இது இருக்கும்ல, அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நான் கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். பட் டீட்டெயிலாக அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 7:25, அதாவது ஆல்மோஸ்ட் 7:30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்காக குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிப்பு குழிப்பணியாரம்க்கு மாவு ஊற்றி குழிப்பணியாரம் செஞ்சுட்ருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விட்சு, இந்தியன் ஸ்டைல் சாண்ட்விச்னு கூட சொல்லலாம். இந்தியன் அண்ட் அந்த வெஸ்டர்னும் கலந்து. ஸோ எப்படின்னா, வடை இருக்கு இல்லையா, அந்த வடையில் நான் ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக உள்ளே வைக்கிற காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிட்டு வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் அது சாட்டே ஆகிட்டுருக்க அந்த நேரத்தில் நான் வந்துட்டு காரக்குழி பண்ணிடுறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கேரட் துருவி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம அது ரெடி ஆனோன்னே அடுத்த நிமிஷம் நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. நம்ம இன்றைக்கி 27 டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெசிபி மாதிரிலாம் கவர் பண்ணாமல் லைட்டாக நான் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியும். இதில் ஏதாவது பர்டிகுலராக ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஷேர் பண்ணியிருக்க ரெசிபியோட லிங்க் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணாத ரெசிபி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்து ஏதாவது ஒரு vlogல இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்த தோசை மாவில் வந்துட்டு இந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா கார குழி பண்ணியாரத்துக்கு வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. சுட்டு எடுத்தால் மட்டும் போதும். இன்றைக்கி மார்னிங்க்கு மட்டுமே நான் ஒரு 7 மெனு வச்சுருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சாண்ட்விச்காக வதக்கி வச்சுருந்த காயெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70% குக் ஆனால் போதும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் வந்து நான் மைனஸ் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் மைனஸ் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கினது, பியோர் வெஜ் மைனஸ். வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த மைனஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர், இதை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். மற்ற எதுவுமே இதில் பெருசாக சேர்க்கலை. இது நீங்கள் வந்து அப்படியே ப்ரெட்டில் கூட நடுவில் சாண்ட்விச் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் நான் இதை செய்கிறேன். இப்போ வந்து வடை மட்டும் நான் கடையிலே வாங்கிட்டேன். ஏன்னா ஊரை போட்டு அரைச்சி எல்லாம் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால அந்த வடையை வந்து சென்டராக அப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை வச்சுட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக சீஸ் ஸ்லைஸ் மட்டும் வைக்கிறேன். சாண்ட்விட்சு கடிச்சு சாப்பிடும்போது சீஸ் ஸ்லைஸோடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக, வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளோட வடை சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பாக்கியெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால நான் அதை ஷேர் பண்ணல, வேணும்னா சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி மெனு இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பிளேட் பண்ணிட போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் இன்னைக்கு மார்னிங்க்கு வந்து 8 டிஷ்ஷஸ் வச்சுருக்கேன். 7 டிஷ் வச்சுருக்கேன். வச்சுட்டு என்னென்னு காமிக்கிறேன்.
ஓகே, இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து வடை சாண்ட்விச். அதுக்கப்புறம் இது இனிப்பு குழி பணியாரம், கார குழி பணியாரம். இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, கார குழி பணியாரம், இனிப்பு குழி பணியாரம் அண்ட் வடை சாண்ட்விச். ஓகே, இதுதான் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுமா சாப்பிடுமா, எப்படி இருக்கு? வடை சாண்ட்விச் ஒன்று பண்ணியிருக்கேன் பார். இல்லை அது காரம்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியலம்மா. ரெண்டும் ஒரே கலரில் ஆயிடுச்சுல. இது கத்தாத, எப்படி ஒரு வாய் போட்டு பார்த்துட்டா உனக்கு வைக்க முடியும்? அது அப்படி பிச்சு பிச்சு ஒவ்வொரு வாயாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. அந்த வடை சாண்ட்விச்சை மொத்தமாக எடுத்து சாப்பிடு. அதை அப்படி எடுத்து சும்மா லைட்டாக கடிச்சு பாரு. வடை சாண்ட்விச் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? ஓகே ஓகே, நானும் இப்போ போய் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் வந்து இந்த இனிப்பு காரம் குழி பணியாரம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். ஸோ அம்மா லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நான் ஆல்ரெடி லென்த் ஆயிடுச்சு, நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன லஞ்சுக்கு செஞ்சேன், அப்புறம் ஈவினிங் செலிப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடடாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க.